தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நமக்கு தேவன் சுகம் கொடுக்கிற தேவன். இந்த சுகம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் பாவத்தினால்தான் இந்த உலகத்தில் நோய்கள் வந்துச்சு, வியாதிகள் வந்துச்சு, பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு. ஆகவே இந்த மாதிரி நோய்களோடு வியாதிகளோடு சுகமில்லாத ஒரு உலகத்தை ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு நமக்கு சம்பாரித்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக இருக்கிற பாவ சந்ததி நாம் துன்பத்தையும் சுகவீனத்தையும் வியாதியும் பலவீனங்களையும் நாம் அடைந்து ஜீவித்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை வருகிறது, நம்மை படைத்தவராலே வருகிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். நானே உனக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருப்பேன் இந்த பூமியிலே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதை நல்லா மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த தேவனை நாம் என்ன செய்யணும்? பரிபூர்ணமாய் அண்டி கொள்ள வேண்டும். எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதான் சங்கீதம் 91 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவன் பாக்கியவான். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன், ஆமீன். அது மாதிரி இன்றைக்கு நம்ம தேவனை அண்டி கொள்ளணும். அவருடைய மறைவில், அவருடைய நிழலில் எத்தனை பேர் நம்ம சேர்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் தேவன் என்னவா இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். அல்லையிலே சொல்லுவோம். ஆமீன். நம்மை சுகம் தந்து பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதே சங்கீதம் 91:16 வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு, சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நம்பி இருப்பது, அவரை அண்டி கொண்டு இருப்பது, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிப்பது விருதா என்று நினச்சிடாதீங்க. அதுதான் இந்த உலகத்தில் மாபெரும் செல்வம். அல்லேலூயா. அது மாபெரும் பொக்கிஷம். நீங்கள் அதை கண்டுபிடித்திருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 86:5 கர்த்தர் சொல்லுகிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை. ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறீர். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர். எப்படி பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போது இந்த உன்னதமானவருடைய மறைவு, அவருடைய நிழல் வேண்டான்னு யாரெல்லாம் விலகி போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைங்களா? ஆனால் தேவனை நாம் அண்டி கொண்டு அவருடைய அண்டையிலே நாம் ஜீவிக்கும்போது கண்டிப்பாய் கர்த்தர் நல்லவர், அப்புறம் மன்னிக்கிறவர், அப்புறம் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர் என்று ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த இரக்கம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அப்போது இது பழைய ஏற்பாட்டில் அந்த நம்முடைய தேவன் இவ்விதமாக இருந்தார். அங்கேயும் அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லையிலே சொல்லுவோமா?
ஆமாம், அவரை அண்டி கொண்டு ஜீவிச்சு எல்லாருக்கும் நல்லவர் தான். அவரை விட்டு விலகி போனவங்க தான் என்ன செய்தாங்க? துன்பப்பட்டாங்க, தூசிச்சாங்க. முதல்ல வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே தூசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. தூசிச்சுக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலே யார் குறை சொல்லி பேச தொடங்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? அடுத்தது கர்த்தர் மேலேயும் சொல்லுவாங்க. கர்த்தர் மேலேயும் மோசே மேலேயும் கர்த்தர் மேலேயும் தூசண வார்த்தைகள் சொன்னாங்க. அவங்களோட அப்படியே 1 2 3 10 பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் ஒரு கூட்டமே சேர்ந்தது. அப்புறம் என்ன செய்தது? நிழல், உன்னதமாருடைய நிழலிலிருந்து வெளியேறினாங்க. அவங்கள தான் துன்பப்பட்டாங்க. ஆனால் கர்த்தரோடு இருந்தவங்களுக்கு சுகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பைபிள் நல்லா படிக்கணுங்க. உண்மையாகவே வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கர்த்தர் எப்பொழுதுமே தன்னிலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்மையாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் குறை சொல்கிறவங்க, தூசிக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க? சர்ச்சில் நிலைக்க மாட்டாங்க. துன்மார்க்கர் தேவனுடைய சபையில் நிலைத்திருப்பது இல்லை. பாவிகள் தேவனுடைய சபையில் நிலைத்திருப்பது இல்லை. அவர்கள் காற்று பறக்கெடுக்கும் பதரை போல பறந்து போயிடுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சோத்திரம், நீதிமான்களோ கர்த்தருடைய சபையில் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எப்பொழுதுமே தன் நிலையிலே அவர் அப்படியே தான் இருக்கிறார். மனுஷன்தான் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் மாதிரி பேசிட்டு போகிற கும்பல் யாராவது உங்களோட பேசுகிறாங்களா? யாராவது ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியக்காரையும் தூசிக்க தொடங்கினாவே அவங்க உறவை கட் பண்ணிக்கிங்க. சீக்கிரத்தில் நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. உங்கள் ஆவியும் கெடுறதுக்கு முன்னாடி அந்த ஆளை கட் பண்ணிக்கிங்க. அவங்களோட பேசுகிறத நிறுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, அப்படி பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு நல்லவராக இருந்தார் என்று கடந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அந்த போதனை செய்தேன். ஆகவே இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்படி எப்படி இருக்கிறார்? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நம்ம ஒரு 3 வசனம் மட்டும் அங்கே படிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய நன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் கவனிச்சிங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய தேவன் அங்கே செயல்படுகிறார். அங்கே பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம். அப்போது இங்கே குமாரன் இங்கே புதிய ஏற்பாடு முழுவதும் என்னவா இருக்குது? அவருடைய குமாரன். அதான் புதிய உடன்படிக்கையின் புஸ்தகம். அப்போ இந்த இயேசு வந்தார். இயேசுலேருந்து தான் இந்த புதிய உடன்படிக்கை தொடங்குது. இந்த இயேசுவை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின அந்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் நமக்கு பேசிட்டு வந்தார். இப்பொழுது குமாரன் மூலமாகவே அவர் பேசுகிறார். குமாரன் மூலமாய் பேசுகிறார். அவருடைய குமாரன் இயேசுவின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இந்த குமாரன் யார் என்றால், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக தேவன் நியமித்திருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நம்மையும் அவர் உண்டாக்கினார். நாம் உலகங்கள் எல்லாமே இந்த இயேசுவை கொண்டுதான் நாம் எல்லாம் உண்டாக்கப்பட்டோம். அடுத்தது சொல்கிறாரு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். அற்புதமான வார்த்தை இது. இவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த இயேசுவானவர் தான். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஸ்தோத்திரம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டு அவர் இருக்கிறார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு தான் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர்தான் அவர். அதான் விஷயம். அவர்தான் இவர், இவர்தான் அவர். அப்போ ஸ்தோத்திரம். இவர் மரியாளின் மகன், இவன் யோசேப்பின் மகன் அல்லவா, இவன் நாசரேத் ஊரான் அல்லவா, அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இடரல். ஆனால் இவர் யார் என்பது தெரிந்து கொள்ளும்போது தான் அந்த வெளிப்பாடு தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்க? ஆண்டவரே, நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, நீங்கள் எரேமியாங்கிறாங்க, ஏசாயாங்கிறாங்க, நீங்கள் எசேக்கியேலுங்கிறாங்க, யோவான் ஸ்நானங்கிறாங்க, யார் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படியா? சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு, இந்த மனிதர், கோடி கோடி மனிதர்கள் பார்க்குறோம். இந்த மனிதர் மாத்திரம் இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், பிதாவினுடைய தற்சொரூபம், பிதாவின் தன்மை, பிதாவின் மகிமையின் பிரகாசம். இவர்தான் அங்கே இருக்கிறவர், அவர்தான் இங்கே இருக்கிறவர். அல்லேலூயா, ஆமீன். இயேசுவே சொன்னார். இயேசுகிட்ட பிலிப்பு கேட்குறான், ஆண்டவரே எனக்கு பிதாவை காண்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இயேசு சொன்னார், என்ன பிலிப்பு, இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு பிதாவை காண்பின்னு சொல்கிறியே, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், நீ அதை தெரிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் கோடி பேருக்கு விளங்காத ஒரு சத்தியம். ஏதோ இயேசு ஒரு மனித அவதாரம், அவ்வளவுதான். எத்தனையோ ஒரு அவதாரங்கள், அதில் இயேசு ஒன்று அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இவர் அவருடைய தன்மையின் சொரூபம். அல்லேலூயா. இவர் தான் அவர், அவர்தான் இவர். அப்போ பூமியில் மனிதனாக கடவுள் எழுந்தருளி நமக்காக அவர் அவதரித்து அவர் ஜீவித்தார். அருமையான தேவப்பிள்ளை, கடவுளே பூமியில் இறங்கி வந்தார். கடவுள் இவர் என்று அவரை பார்க்கிறவன் தான் நல்ல வெளிப்பாடு பெற்றவன். அல்லேலூயா சொல்லுவாமா? அவனுக்குத்தான் தேவனுடைய மகத்துவங்கள் அவனுக்கு விளங்கும். பாருங்க, அடுத்தது சொல்றாரு, இவர் சர்வத்தையும் இவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்தார். அப்பா ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்து முடித்து போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே இவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மிகுந்த கிருபை அளிக்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். அந்த தேவன், பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த தேவன் தான் இன்றைக்கு குமாரன் இயேசுவின் மூலமாய் நல்லவரும் மன்னிக்கிறவரும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் நமக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவன் எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இயேசுவை உற்று கவனிச்சிங்கன்னா போதும். இவர் தான் அவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இவர் தான் அவர். அப்போ சோத்திரே, தேவனை வெளிப்படுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்தால் நம் தேவனை நாம் பார்த்து விட முடியும். அப்போ சோத்திரம். இந்த இயேசுவானவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய சித்தம் எதுவோ அதை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதை தன் தலைமையிலே சுமந்து அதை நிறைவேற்றி தீர்த்தார். எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்லி ஆமீன், பிதாவின் சித்தம் அத்தனையும் 100க்கு 100 நிறைவேற்றி முடித்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமாம், நான் என் சுயமாய் வரல, என் பிதா தான் என்னை அனுப்புனாருன்னு சொன்னார். நான் என் சுயமாக எந்த கிரியை நான் செய்யலை, என் பிதாவானவர் என்னிலிருந்து என்ன செய்கிறாரோ அதைத்தான் இந்த குமாரன் காண்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சோத்திரம். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ரூபத்தில் அவர் வந்தார்ல, அதுக்கு முன்னாடி அவர் ரூபத்தில் நம்ம அவர் படைச்சி விட்டுட்டு இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சோத்திரம். அவருடைய சாயல் நாமெல்லாம், அவருடைய தன்மையின் சொரூபங்கள் நாம தான் இப்போ இன்னைக்கு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நம்ம சொந்த சுயசித்தத்தில் வாழாமல் பிதாவின் சித்தத்தை எடுத்து நம்ம உள்ளத்தில் வச்சு அதை இயேசுவானவர் எப்படி அதை தலைமையில சுமந்து அதை தீர்த்தாரோ, பிதாவின் சித்தத்தை செய்து தீர்த்தாரோ, அது மாதிரி நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு அவர் மனிதனாய் வந்து அவர் வாழ்ந்து விதமாய் அவர் நமக்காக அதை மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களிலே நாம் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த இந்த நாட்கள்
இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும், பார்க்க முடியும். அவர் எங்கும் சுற்றி நன்மை செய்கிறவராகவே அவர் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் தேடி தேடி போய் நோய்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், துன்பப்படுகிற எல்லாரையும் அவர் தேடி தேடி போய் அவர்களை சுகமாக்கி கொண்டே இருந்தார். அவரை நோக்கி திரளான ஜனங்கள் வந்தபோதும் அவர்கள் அனைவரையும் அவர் சுகமாக்குகிற தேவனாக மட்டுமே இருந்தார். ஆகவே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நாம் தேவனை காணலாம். பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய செட்டைகளின் கீழே, அவருடைய மறைவிலே, அவருடைய நிழலிலே அவர்களிடத்தில் வந்த எல்லாருக்கும் சுகம் இருந்தது. அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல தான் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த எல்லாருக்கும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் நிறைந்து காணப்படும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம். தேவனை குறித்து நாம் என்ன விதமாய் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய விசுவாசமாய் மாறும். அந்த விசுவாசத்தின்படி தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம தேவனை நாம் என்ன செய்யணும், நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓரல் ராபர்ட் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் ரொம்ப தரித்திரமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் காச நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தேவ பிள்ளையாய் மாறினார். ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியாய் மாறினார். அவருக்கு ஒரு சின்ன சர்ச் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்ச்சில் அவர் போதகராக இருந்தார். அதில் அவருக்கு மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு. ஆனால் அவருக்கு வருமானம் இல்லை. ஒரு ஷூ கூட வாங்கி அவரால் போட முடியாது. ரொம்ப வறுமை, தரித்திரத்தில் தான் அந்த ஊழியக்காரர் இருந்தார். அப்புறம் ஆண்டவர் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தார். பிலிப்பு யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தார். ஆனால் அதில் படிக்க முடியல, பணம் கட்ட முடியல, நின்றுட்டார். ஆனால் போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என்ன இது, இப்படித்தான், இதுதான் கிறிஸ்தவமா, இதுதான் தேவனுடைய சமூகத்தில் தேவனை அண்டி வாழ்கிற மக்களுக்குடைய நிலைமை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லை, நீ முதல்ல, நான் யாருன்னே உனக்கு தெரியல, நீ முதல்ல அதை கண்டுபிடின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் இந்த 4 சுவிசேஷத்தையும் அவர் தொடர்ந்து அவர் படித்தார். கிட்டத்தட்ட 200 முறை அவர் வாசித்தார். அதுக்கு பிறகு அதில் விளங்கினது, அதில் என்ன விளங்குச்சுன்னா, கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு சத்தியம் விளங்கினது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதும், கர்த்தர் எப்பொழுதும் நன்மை மாத்திரமே செய்கிறவர் என்ற அவர் எண்ணம், அவரை பற்றின ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே தோன்றுனுச்சு பாருங்க. அதுதான் அவருக்கு ஒரு வெளிச்சமாக வந்தது, ஒரு வெளிப்பாடாக இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றினது. ஆமீன். அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. கர்த்தர் நல்லவர் என்று அந்த கண்டுபிடிப்பை அவர் அறிந்து மகிழ்ச்சியோடு எழும்பி அவர் ஜனங்களுக்கு போதித்து வந்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால ஜனங்கள் நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. பயங்கரமான அற்புதங்கள், மரித்தோரெல்லாம் உயிரோடு எழுறாங்க. பயங்கரமான அற்புதங்கள், நிறைய பேர் வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறாங்க. சூம்பினை உறுப்புடையவர்கள் கையெல்லாம் கூட, கையே இல்லாதவங்களாம் கை வளருது. அப்படியே அந்த மாதிரி பயங்கரமான அற்புதங்கள் எல்லாம் அவருடைய ஊழியங்களிலே நடக்க ஆரம்பிச்சுது. அருமையான தேவ பிள்ளைகளை, சோத்திரம். ஒரு ஷூ வாங்க வழி இல்லாத ஒரு மனுஷன், ஒரு காலேஜில் படிக்க ஃபீஸ் கட்ட முடியல நின்று போன ஒரு மனுஷன். ஆனால் இவர் பிற்காலத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு யூனிவர்சிட்டி, ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் கட்டி அவர் 300 PhD பட்டம் படித்த பெரிய பேராசிரியர்களை வைத்து அந்த யூனிவர்சிட்டியை நடத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய ஒரு நன்மை அவருக்குள்ளே எப்போ வர தொடங்கினது என்றால், கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு வெளிப்பாடு அவருக்குள்ளே வந்தது. அதிலிருந்து தான் அவருக்கு ஆசீர்வாதம் தொடங்குச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அதை நம்ம ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்ற வெளிச்சம் நமக்கு உண்டாகணும். அப்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 3 வசனங்களை படித்தோம்னா, அங்கே இயேசு மலை அடிவாரத்தில் அப்படி நடந்து வரும்போது அந்த மலையிலிருந்து ஒரு ஓடி வந்து இயேசுவுக்கு முன்பாக மண்டியிட்டு அவரை பணிந்து கொண்டு கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். அப்போ இயேசு என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு மகனே, சுத்தமாகு என்று தன் கரத்தை நீட்டி தொட்டார். அவன் சுத்தமானான். அல்லேலூயா சொல்லுவான். ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெளிப்பாடு தேவ பிள்ளைகளே. இது வெளிப்பாடும் இருக்குது, இது ஒரு இடரலும் இருக்குது. வியாதியஸ்தர்கள் ஒரு சிலர் சுகமடைவார்கள், ஒரு சிலர் வியாதியிலேயே மரித்து போயிடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் வியாதியில் மரித்து போவது தேவனுடைய சித்தம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சுகமாகிறது தேவனே உமக்கு சித்தமான ஜெபம்னு கேட்க சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவரே நான் சுகப்படுத்துகிறேன்னு சொன்னால் கூட இவன் மனசு ஏற்றுக்காது.
ஏன் தெரியுமா? நான் மிகப்பெரிய பாவி, நான் துரோகம் செய்தவன், நான் ஒரு பெரிய அக்கிரமக்காரன், என்னாலேயே மன்னிக்க முடியல, கடவுள் எப்படி என்னை மன்னிப்பார்? அவர்கிட்ட சேர்றதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை, நான் ஒரு மாபெரும் பாவி என்கின்ற ஒரு உணர்வு இந்த வியாதியஸ்தனுக்குள்ளே அது எழும்பிக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே நான் பாவி 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 அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் பாவங்களை மன்னிக்கிறவரை அவனை அறிந்து கொள்ளவே மாட்டான். அவனை ரட்சிக்கிறதற்கு அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவனுக்கு மிகுந்த கிருபையோடு கூட அவனுக்கு இறங்கி அவனை சுகப்படுத்துகிறவருமாக இருக்கிறவரை தெரிஞ்சிக்கவே மாட்டான். அதுதான் அங்கே பிரச்சனை. உன்னை விட பெரிய பாவியெல்லாம் பார்த்துருக்கிறேன், உன்னை சுகமாக்குறது தான் இப்போ எனக்கு சித்தம், எந்திரி மகனே அப்படிங்கிறவர் தான் அவர். அல்லேலூயா சொல்லுவோமா? குஷ்ரோகி கூட தெரியுது. என்ன தெரியுது? நீர் 10 குஷ்ரோகி சுகமாக்கிட்டீங்க, அது எனக்கு தெரியும். மறிச்சு போகிறே உயிரோடு எழுப்பிட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் அதனால் எந்த குஷ்ரோகி சுகமாக்க முடியும், ஆனால் என்ன சுகமாக்க முடியுமா? அதுதான் கேள்வி. அப்போது அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை சுகமாக்க என்னால் முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை சுகமாக்க எனக்கு சித்தமானு தானே கேட்குறேன். எனக்கு சித்தம்பா, நீ சுகமாவதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய கையை நீட்டி அவனை தொடுகிறார். அவன் சுகமானான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளைகளே, தேவனை பொறுத்தவரையிலும் அவருக்கு நாம் எல்லாருமே எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். யாருமே சுகவீனமாக இருப்பதை அவர் விரும்பலை, யாருமே நோயோடு இருப்பதை அவர் விரும்பலை, யாருமே தரித்திரத்தில் வறுமையில் இருப்பதை அவர் விரும்பலை. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்ப தான் அவர் ஆசைப்படுறாரு. அவர் தம்முடைய கிருபையால் நம்மை மன்னிக்க தான் அவர் ஆசைப்படுறாரு. அவர் நம்ம மன்னித்து நம்மை 100க்கு 100 சுகமாக்க தான் அவர் ஆசைப்படுகிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அவ்வளவு இரக்கத்தை காட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எப்போ? அவரை நோக்கி வந்த பிறகு அவர்களுக்கு இரக்கம்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நோக்கி வந்த பிறகு அவர்களுக்கு என்னதான்? இரக்கம்தான். இரக்கம்தான். என்கிட்ட வந்துட்டீங்களே, உனக்கு இரக்கம்தான், பெற்றுக்கோ, நீ சுகத்தை பெற்றுக்கோ. இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் என்னை சுகமாக்க அவர் சித்தமுள்ள தேவன், அதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே அவர் என்னை சுத்தமாக்க விரும்புகிறார், அவர் உன்னை சுத்தமாக்க விரும்புகிறார். உன்னை விடுவிப்பது அவருடைய நோக்கம், விருப்பம். உன்னை சுகமாக்குவது அவருடைய நோக்கம், விருப்பம். உன்னை நல்லா பார்த்து கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம், விருப்பம். உன்னை ஆசீர்வதிப்பது அவருடைய நோக்கம், விருப்பம். உன்னை மீட்டு கொள்ள வேண்டும், பிசாசினுடைய எல்லா சங்கிலிகளை விலங்குகளை உடைத்து உன்னை மீட்டு கொள்ள வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே உன்மேல் இருக்கிற எல்லா சாபத்தையும் நீக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய நோக்கமே முழுசும் வேற, அவருடைய நோக்கமே முழுசும் வேறு. அவரிடத்தில் வருகிறவர்கள் ஒருவரையும் அவர் புறமே தள்ளுறதில்லை, அனைவரையும் அவர் நேசிக்கிறார். அவரை நேசித்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை என்ன செய்கிறாரு? தம்முடையதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் உடையவர், சுகம் நிறைந்தவர், அவர் எல்லா ஆசீர்வாதம் நிறைந்தவர். அதே முதல்ல ஏற்றுக்க முடியல. கேரளாவிலிருந்து ஒரு சகோதரர் பேசுகிறார். அவர் என்னங்க பண்ணுவார்? அவரே ஏழை, தேவனே நம்மளை நம்பி தான் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உடையவர். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் எல்லாம் சிந்த மாற தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவர் நல்லவர் தாங்க, ஆனாலும் கொஞ்சம் மோசமானவருங்க. அவர் கொஞ்சம் மோசம்தானுங்க, ஆனாலும் அவர் நல்லவருங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நல்லவர் தான். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை உள்ளவர் தான், நல்லவர் தான், மன்னிக்கிறவர் தான். அவர்கிட்ட மோசம் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படி சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட மனசு உனக்கு வருமா? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா? அதுதான் உனக்குள்ள வந்திருக்கிற ஒரு வெளிப்பாடு. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லதும் செய்வாருங்க, கொஞ்சம் மோசமான காரியங்களும் அப்பப்போ செஞ்சிருவாருங்க. சிலர் சொல்கிறாங்க நல்லதை விட ஒரு மோசம் தாங்க நிறைய பண்ணுறாரு. எங்கேங்க எந்த கிறிஸ்தவங்க நல்லா இருக்கிறான்? எவனை பாருங்க பஞ்ச பரதேசியாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தேவனை எப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம்? நம்மளை பார்த்து யாராவது ரசிக்கப்படுறாங்களா? நம்மளை பார்த்தா ஜனங்க என்ன மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க.
நம்ம ஓடி வரணும், இந்த ஆண்டவர்கிட்ட சேரணும், நம்மளை பார்த்து ஆசை வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் எல்லாம் வல்லவர், அவர் எல்லாம் உடையவர், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லாதவர். அல்லேலூயா. அவர் அவ்வளவு வெளிச்சம் உள்ளவர், அவ்வளவு பரிபூர்ணம் நிறைந்தவர் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியம் நமக்குள்ள விளங்கி இருந்தால் மட்டும்தான் அப்படியே தான் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவரை தப்பாக நினச்சிக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அவர் மோசமானவர் என்ற நிலையில் மனசில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தீங்கன்னா மோசங்கள் தான் அனுபவிப்பீங்க, அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதனால் நல்லவர் என்கின்ற ஒரு வெளிப்பாடு வேண்டும். இதுதான் ஓரல் ராபர்ட்டு என்ன செய்தார், திரும்ப திரும்ப பைபிளை படித்தார். அவர் திரும்ப திரும்ப படிக்க அவருக்குள்ளே உண்டான ஒரு வெளிப்பாடு கடைசியில் 200 முறை படித்தார். 200வது முறை தான் அவர் தெரிஞ்சுது, ஒரு கொஞ்சம் கூட அவர்கிட்ட மோசம்ங்கிறதே இல்லை, அவர்கிட்ட எல்லாமே நன்மை தான் இருக்குது. அவர்கிட்ட வந்து அனைவருக்கும் நன்மை மட்டும்தான் செய்வார். அவன் வாழ்க்கையை அப்படியே மாற்ற தான் அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டார். ஆண்டவர், இனிமேல் நான் இப்படி தான் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வெளிச்சத்தின்படி, அந்த பார்வையின்படி தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிஸ்கோப்பல் திருச்சபைன்னு ஒரு சர்ச் இருக்குது. இந்த அங்கி போட்டு ஊழியம் செய்யக்கூடிய அந்த திருச்சபைகள் அந்த காலத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த தேவன் எல்லாருக்கும் சுகம் தருவார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் உயர்த்துவார் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கல. அவங்க வந்து தேவனுக்கு யாரெல்லாம் சுகமாக்க சித்தமாக இருக்கிற அவங்கள சுத்தமாக்குவார், யாரையெல்லாம் ஐஸ்வர்யவானில் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள ஐஸ்வர்யங்களை வைப்பார், யாரையெல்லாம் ஏழையாக வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஏழையாக தான் வைப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க. ஆனால் இந்த ஓரல் ராபர்ட் ஊழியத்தை பார்த்தாங்க, இவர் நல்லவர்னு அப்படியே நிரூபித்து காட்டுறாரு. இந்த வேத பாடத்தை, இந்த வேத சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு இந்த எபிஸ்கோப்பலின் போதகர்கள் எல்லாம் தலைவர்களை நியமித்து அவங்கள வந்து பைபிள் கொடுத்து அவங்கள எல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சுது, அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து சொன்னாங்க, தேவன் வந்து ஒரு சிலரை நோய்படுத்துவோ, ஒரு சிலரை ஆசீர்வதிக்கவோ, ஒரு சிலரை ஏழையாக்குவதெல்லாம் அப்படி அவர் சித்தம் இல்லை. அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுப்பது தான் அவர் சித்தம். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரையும் ஒன்று போல. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற தேவன் இல்லை. அவர் எல்லாருக்கும் தயாளராக இருக்கிறார், தயாபரராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் எவ்வளவு வேணும், அவருக்கு மாறுபாடான வேறுபாடான சிந்தையே கிடையவே கிடையாது. அப்போ சோத்ராம் அவரை குறித்து தப்பான உபதேசங்கள் நமக்குள்ளே உண்டாகிருக்குது. இதெல்லாம் எபிஸ்கோப்பல் திருச்சபையிலிருந்து இந்த உபதேசத்தை நீக்கி போடுங்கள், இந்த ஜெபத்தை யாரும் செய்ய வேண்டாம், தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்ற ஜெபத்தை செய்யாதிருங்கள், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை யாரும் செய்யாதிருங்கள் என்று அவங்க எழுதி, நிருபங்கள் எழுதி எல்லா சர்ச்சுக்கும் அனுப்பி கட்டளையிட்டாங்க. ஆகவே சோத்திரம், நாமளும் கூட இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு, தேவனே அவன் நல்லா இருக்கிறான், அது உமக்கு சித்தம், நான் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கிறேன், இது உமக்கு சித்தம், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுமா அப்படின்னெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாரோ அதையே உனக்கும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதை விட அதிகமாகவும் கொடுப்பார். எதையின் அடிப்படையில்? நீ அவரை நல்லவர் என்று விசுவாசிக்கிற அடிப்படையில். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நீ அவரை எந்த அளவுக்கு நல்லவர் என்று விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு தான் இருப்பார். ஆகவே இந்த சத்தியத்தை அவர்கள் விளங்கி கொண்ட பிறகு அவர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க? இயேசு மூலம் கற்றுக்கிட்டாங்க. இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? இயேசு எங்கேயாவது யாருக்காவது இந்தா வச்சுக்கோன்னு ஒரு நோயை கொடுத்தாரா? இந்தா அவனுக்கு தரித்திரத்தை கொடுக்கலான்னு கொடுத்தாரா? யாருக்குமே இல்லை. இந்தா இவன் மேலே பேயை ஏற்றி விடுவோம், பிசாசு பிடிச்சி கடறா அப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அனைவருக்கும் நன்மை தான் செய்தார். அப்படியானால் அவர் எல்லாருக்கும் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே சோத்திரம், அவர் எல்லாரையும் சுத்தமாக்குகிற தேவன் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இப்போ என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கினதுக்கு உமக்கு நன்றி, என்னை விடுவித்ததற்கு நன்றி, என்னை சுகப்படுத்தினதுக்கு நன்றி, குணப்படுத்தினதுக்கு நன்றி, என் சாவுகளை நீக்கி என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதித்ததற்கு உமக்கு நன்றி நன்றி என்று ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று துதிக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய சபைகளில் வாழ்க்கை எல்லாருக்கும் மாற்றம் அடைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லா சபைகளிலும் மாற்றம் அடைஞ்சுது.
ஒரு குறிப்பிட்ட காலத்துலையெல்லாம் எல்லாம் சில சபையில் வறுமைகள் பயங்கரமாக இருந்தது. எப்போ இந்த ஜெபத்தை எடுத்து போட்டுட்டு கர்த்தர் நல்லவர் என்று நன்றி சொல்ல தொடங்கினாங்களோ அப்புறம் தான் அந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நன்மையும் செய்வார், மோசமானவர், அவர் மோசமான தீமைகளையும் செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளே வரவே விடக்கூடாது. அவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செய்வீர் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா உன்னை கையை நீட்டி சொல்ல, உனக்கு நான் நன்மை தான் செய்வேன், உனக்கு நன்மை தான் செய்வேன். நீ என்ன கேட்குறியோ அதை உனக்கு ஆசீர்வாதமாக தான் கொடுப்பேன். எபேசியர் 3:20 சொல்லுது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிற தேவன். அல்லையிலே சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம். ஆமாம், நீ வேண்டுறதுக்கு விரும்புவதற்கும் அதிகமாக தான் உனக்கு நன்மை செய்ய ஆசைப்படுகிறேன். எவ்வளோ பெரிய ஆசை உள்ளவர் பாருங்கள். அப்போ ஸ்தோத்திரம். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நம்ம பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகளே. ஆகவே ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சில வசனங்களை சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து படிக்கலாம். இயேசு என்ன செய்தார், எப்படி அவர் நல்லவர். படிங்க, லூக்கா 4:40-41. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசவொட்டாமல் அதட்டினார். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பிசாசுகள் கூட ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. என்ன செய்தான்? பிசாசுகள் சொல்லுதான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டன. பிசாசுகள்லாம் சொல்லுது, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அலறுது. இப்போ சொன்னார், அது பேசாதபடிக்கு அதை அதட்டுகிறார். அல்லையிலே சொல்லுவோமா? பேசாத ஓடு வெளியே அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். அப்போ ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 4:23-25 வரைக்கும். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய ரெண்டே வேலை தான். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறாரு, அடுத்தது ஜனங்களை சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டு வேலையை தான் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்கள், அதில் எல்லாமே அடங்கும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அடுத்தது சொல்லப்படுகிறது, பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரயோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. சொஸ்தமாக்கினார். அவர்களை அனைவரையும் அவர் சொஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்போ இயேசு அங்கே வாசிக்கிறோம், அவர் சகல பட்டணங்கள் சகல கிராமங்களிலும் அவர் சுற்றி சுற்றி நடந்தார். அவர் அங்கே ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அப்போ ஜனங்கள் அவரிடத்துல வந்தாங்க. சகல வித வியாதிகளையும் நோய்களையும் அந்த ஜனங்களுக்கு இருந்து சகல வித நோய்களையும் வியாதிகளையும் அவர் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நீக்கி சொஸ்தமாக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேலே மனது உருகினார். தம்முடைய சீசரை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், தமது அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நான் ஒருவன் போதாது. ஆகவே சோத்திர இயேசு என்ற ரூபத்தில் நான் ஒருத்தன் தான் இருந்து ஒவ்வொருத்தருக்கு எங்கிட்ட வரவங்களை மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆனால் வியாதியஸ்தர்களோ நோய்பட்டவர்களோ பிசாசு பிடிக்கப்பட்டவர்களோ அநேகராயிருக்கிறார்கள். ஆகவே ஏராளமாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் சுகமாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேலையாட்கள் அதிகம் தேவை. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பிறகு இயேசு என்ன செய்தார்? 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் போதலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேலே கையில் வைத்து அவர்களை அனுப்புகிறார். அதுவும் போதலை. இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நம்மேல் நமக்குரிய அடையாளங்கள் என்ன? நம்மளையும் எல்லாரையும் இந்த வேலைக்காக நம்மை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அவர் ஒருத்தராக இருந்தார், 12 பேர் அனுப்புனார், இப்போ 70 பேர் அனுப்புனார். இன்றைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த அவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்ன என்றால், நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சுகமடைவார்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று இன்றைக்கு ஒரு சபையவே தேவன் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவருக்காக சுகமளிக்கும் ஊழியத்தை செய்யும்படியாக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகமளிக்கும் ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனுடைய சித்தம் இன்றைக்கு நம்மேல் விளங்கி இருக்கிறது. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளைகள், இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜெபாலயத்தில் சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். 13:14 2 படிமா. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். ஏன் பிரசித்தம் பண்ணக்கூடாது? பொறாமை பிடிச்சவனுக்கு கொலை செய்ய தேடுறேன் இல்லைங்களா? அப்போ நன்மை செஞ்சால் என்ன செய்யணும்? பாராட்டணும். ஆனால் இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய பக்திமான்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை இயேசு பெரிய தப்பு பண்ணிட்டார், ஓய்வு நாளில் இப்படி செய்யலாமா? அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவரை கொலை செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஓய்வு நாளுங்க அவர் பார்க்கல. எல்லா நாளும் ஜனங்களை சுகப்படுத்துவதில் அவர் எப்பொழுதும் ஆர்வமுடையவராய் இருந்தார். கொலையே பண்ணிடுவேன்னு சொன்னாலும் சரி, அதை செய்வையான்னு செஞ்சார். அல்லேலூயா. இவரா மோசமானவர்? இவரா தீமை செய்வார்? இவர் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு நன்மை செய்வதில் தான், சுகப்படுத்துவதில் தான் அவர் ஆசையாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சுகப்படுத்திட்டு சொன்னார், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க போக அப்படின்னு தான் அனுப்பி வச்சார். ஆனாலும் அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவிக்கிட்டே தான் இருந்துச்சு இல்லைங்களா? 14:14 படிங்க. மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தலர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அதே 14:34 36 வரைக்கும். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பிணியாளிகள் எல்லாரும் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. நிறைய வியாதியஸ்தலாக இருந்தாங்க. எல்லாரும் அவரை தொட ஆசைப்படுறாங்க. அவரு தொட முடியல, அவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. அவரை தொட்டு கொள்ள மட்டும் எங்களுக்கு அவரிடத்துல உத்தரவு வாங்கி கொடுங்கன்னு மட்டும் கேட்டாங்க. அவர் தொட்டுக்கோ அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் தொட்டுக்கோ அப்படின்னாரு. அந்த வார்த்தையை நான் படிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தேன் நான். அருமையான பிள்ளைங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வஸ்திரம் அழுக்கா போயிடும், என்னையெல்லாம் தொடாத, நீ என்ன கையை கழுவிட்டு வந்தே இல்லையான்னெல்லாம் இன்றைக்கி ஜனங்க பார்க்குறாங்க இல்லையா? சுத்தவர்த்தம் பார்க்குறாங்க. யாக்கோபு இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்தில் கடவுள் என்ன செய்கிறாரு? தொட்டுக்கோங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. குஷ்டரோகியா அவன் என்னை சுத்தமாக்க, சுகமாக்கன்னு தானே போட்டிருக்கணும். சுத்தமாக்கன்னு என்ன அர்த்தம்?
வீடு சுத்தம் இல்லாமல் வீடு எப்படி இருக்கும், கச்ச கச்சன்னு கிடக்கும். அது மாதிரி அவன் உடம்பு பூரா கசகசப்பாக இருக்குது, அது குப்பையாக இருக்குது. அதனால தான் அவனை சுத்தமாக்க வேண்டும். சிலர் உடம்புக்கு மேலே நல்லா முழுன்னு நல்லா இருப்பாங்க, உடம்புக்குள்ளே வியாதி இருக்கும். அந்த வியாதி அவர் சுகமாக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆகவே சோத்திரம், நீ சுத்தமும் ஆகணும் சுகமும் ஆகணும். அல்லையிலே சொல்லுங்க. ஆகவே சோத்திரம். இப்படி ஏராளமான பிணியாளிகள் அவரிடத்தில் வந்தாங்க, தொட முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு பிணியாளிகள். அப்போ சோத்துறாங்க, தொட்டுக்கலாமா, தொட்டுக்கோன்னு நின்னார். அல்லையிலே சொல்லுவோமா? அப்படி நல்லவருங்க அவர், அப்படி நல்லவர். அவர் ஒரு இடத்துல பயங்கர களைப்பாயிட்டார். அப்படியே பயங்கர களைப்பாகி அவர் அந்த இடத்துல ரொம்ப களைச்சி போயிருந்தார். இவர் மாம்சத்தில் தானே இருந்தார், அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அவருக்கு அப்படி வருமா? பசியும் தாகமும் அவருக்கு உண்டாச்சு. பிணியாளிகளுக்காக அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில், அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி கூட உண்டாகுமா? ஒரு நாள் சித்தோட்டில் ஆபிரகாம் சார்லஸ் விடிய விடிய 5 மணி ஆகி போச்சு. அவ்வளோ ஜனங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு விரும்புகிறாங்க. அவரும் பாவம் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கையெடுத்து வச்சு வச்சு ஜெபிச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் முடியல, இந்த கையை இப்படி தூக்கி அவன் தலைமையில் வைக்க முடியல. அப்படி இந்த கையை தூக்க முயற்சி பண்ணுறாரு, அந்த கை வரமாட்டேங்குது. அப்போது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், என் கையை தூக்கி அவர் தலைமையில் வைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வாலியண்டியர்ஸ் வந்து அவங்க கையை தூக்கி தூக்கி அவங்க மேலே வைக்கிறாங்க. அப்படி வச்சு வச்சு அனுப்புகிறாங்க. இப்போது இப்படி தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கூட களைப்பாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சோத்திரம். நேற்று கூட அந்த ஊழியக்காரர் 12 மணி ஆயிடுச்சாமா, நிறைய நேரம் இருந்து எல்லாரையும் சுகமாக்கிட்டு போ. இப்போ சுகமளிக்கிற ஊழியம் அப்படி தாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 படிங்க. 17, 18, 19, 20. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்டது இயேசுவின் மேலே நடக்குது. என்ன சொன்னார்? இவர் என் நேசர், என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், இவர் என்னுடைய ஆவியை இவர் மேலே நான் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் பண்ணவே மாட்டார். அல்லையே சொல்ல பார்ப்போம். அவர் வாக்குவாதம் செய்யவே மாட்டார், கூக்குரலிடவே மாட்டார். அவர் சத்தத்தை ஒருவனும் வீதிகளை கேட்பதே இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணு வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி இருக்கிற சிறியை அணைக்காமலும் அவர் இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு இந்த ஊழியத்தில், இந்த சுகமளிக்கும் ஊழியத்தில் எத்தனை கோடி ஜனங்க அவரை சுற்றி வந்தாலும் அத்தனை பேரையும் சுகமாக்க வேண்டும். அல்லேலூயா! அவ்வளவு பேரையும் அவ்வளவு பிணியாளிகளையும் குணமாக்கணும். இதுதான் அவருக்கு விருப்பமாக இருந்துச்சு. ஆகவே அதிலிருந்து விலகி ஓட அவர் விருப்பப்படவே இல்லை. போன வாரம் கூட சொன்னேன்ல, அந்த தம்பி டானி, அவனுக்கு ராத்திரி அவன் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனை, எரிச்சலாக இருக்குது, வலிக்குது, என்னால் தாங்கவே முடியல, டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை. அந்த நடு ராத்திரியில் அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் முடிக்கும்போது அவன் சரியாயிட்டான். அதுக்கு பிறகு அது வரவே இல்லை. நாங்கள் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு நாங்கள் காரில் அங்கே போய் அவனுக்கு ஜெபம் பண்ணோம். அவன் சொல்லி தான் ஜெபித்தேன். நான் அவனுக்கு ஃபோனில் ஜெபித்தேன். நீ பக்கத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனு ஜெபம் பண்ணேன். ஆனால் இப்போது ஆண்டவர் என்னை ஏவினார், நீ போய் அவனை தொடு, நான் சுகம் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா! ஆகவே தொட்டு ஜெபிக்க தான் நான் வந்தேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லியே தான் அவன் கை வச்சு அவனுக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன். சோத்திரம். நான் வந்த பிறகு அவனுக்குள்ளே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. அவங்க கழுத்து எலும்பு உடஞ்சிருக்குல்ல, அதனால் இந்த கழுத்து நிற்க மாட்டேங்குது, இப்படி ஆடுது, கிடுகிடுன்னு நடுங்குது. அதனால் அவனை உட்கார வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்கல்ல. நான் வந்த பிறகு அவனை தூக்கி உட்கார வச்சுருக்கிறாங்க. அவன் உட்காந்துக்கிட்டான், தலை ஆடலை. அடுத்த நாள் அவன் எந்திரிச்சு நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவனை எந்திரிச்சு அவன் நடந்து அவனே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் பாத்ரூம் போய் உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டான். அப்போது அடுத்த நாள் டாக்டர் வந்திருக்கிறாங்க, விசாரிச்சுருக்கிறாங்க. டாக்டரு விசாரிச்சுட்டு, எப்படா நடக்கிறையா, நடந்துயா, நீ பாத்ரூம் போனையா, எங்கே நடவா அப்படின்னு நடக்க சொல்லிக்கிறாங்க. அவன் நடந்துருக்கிறான். அப்புறம் பலூன் கொடுத்துருக்குறாங்க, ஊதி இருக்கிறான். அப்புறம் அந்த அன்னைக்கு அவனை வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாங்க, நீ டிஸ்சார்ஜ், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க.
23வது நாள் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அழியில சொல்லுங்க பார்ப்போம். அவன் டாக்டர்களே சொன்னாங்க 6 மாதம் கெடு வச்சுருக்கிறாங்க. அவன் 6 மாதத்தை சொல்லி அழுகிறான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டான். 6 மாதத்தில் நான் செத்துருவேன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, 6 மாதம்தான் உயிரோடு இருப்பனாமா அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிட்டு சொல்லி அழுதுருக்கிறான். இல்லை, 6 மாதம் ஆகும் உனக்கு, நீ சுகமாகி வெளியில் வர, எலும்பெல்லாம் கூடணும், இல்லை 6 மாதம் ஆகும்னு தான் சொன்னாங்களே தவிர நீ 6 மாதத்தில் செத்துருவேன்னு சொல்லலை அப்படின்னு நானும் ஃபோனில் சொல்லி அவனுக்காக ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் சோத்திரம், கை வச்சு தொட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்த அந்த வாரம் தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம். 2-3 நாளே அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் காரில் போய் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். இப்போது 3 கட்டு பாஸ்டமாக தான் அந்த முதுகில் இருக்குதுல்ல ஓட்டை, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்குறோம். நானும் அம்மாவும் தான் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்குறோம். 3 ட்ரெஸ்ஸிங் பண்ணோம். 4வது ட்ரெஸ்ஸிங் நேற்று ஜிஹெச்சில் அவனுக்கு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி போகணும், இன்றைக்கி போய் பண்ணணும். ஆகவே சோத்திரம், அந்த புண்ணும் மேலே மேவிட்டு வருது. அந்த எலும்பு எப்படி சேர்ந்தது? அதிசயமாக இருக்குது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த எலும்பு கழுத்தெலும்பு இப்போ நின்றுச்சு. அவன் இப்போ அந்த இது கூட போடுறதில்ல, ரிங்கி போடுறதில்ல, இப்போ நல்லா இருக்கிறான். அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை என் மேலே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த அம்மா கூட வந்து சொன்னாங்கல்ல, அன்புக்கணி அம்மா, அவங்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும்போது கீழே விழுந்துட்டாங்க. அங்கே டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொன்னாங்க, அம்மா உங்கள் இடுப்பு எலும்பில் கொஞ்சம் கிராக் இருக்குது, நீ குறைஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். 6 மாதம்னு சொன்னாங்கல்லம்மா, 6 மாதம் ஆகும் நீ வேலைக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் சோத்ராம் அவங்க வரல சர்ச்சுக்கு. நாங்களே போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இது, நீ இருக்கிற நிலைமை என்ன, நீ இந்த வாரமே நீ சர்ச்சுக்கு வரதுனா என்னமா அர்த்தம்? நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும் அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அதே மாதிரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டு வந்தோம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, வந்து சாட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உடனே வேலைக்கும் போயிட்டாங்க. டாக்டர்லே பார்க்குறாங்க, இதே எப்படிடா நீ 6 மாதம் ஆகுமே, உன்னுடைய எலும்பு கிராக் ஆகிருக்குது, நீ எப்படி சுகமான, எப்படி வந்த அப்படின்னு அந்த அம்மாவை கேட்குறாங்க. அழிலே சொல்லுவோம்மா. ஆகவே சோத்திரம். அப்போ அதெல்லாம் மெராக்கள். நேற்று கூட இந்த ரவி ஆப்ரஹாம் மீட்டிங்கில் ஒரு பொண்ணுக்கு கையெல்லாம் கொப்பளமாக வந்துருந்துச்சு. அந்த கொப்பளத்தை வச்சு அவருக்கு ஜெபம் பண்ணி விட்டாங்க. அடுத்த நாள் நேற்று வருவாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த கையில் ஒரு கொப்பளம் இல்லை, எல்லாம் சரியாக போச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அற்புதம். இந்த வேதமணியமாக இருக்காங்க, அவங்க மக சுவேதா இங்கே இடத்துல கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கையில் பார்த்தா இந்த ஒரு கையில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கொப்பளம் இருக்கும், 2 கையிலையும். ஏமா கையே பார்க்க முடியல, அவ்வளவு கொப்பளங்கள் இருக்குது. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் சோத்திரம், அடுத்த வாரம் இங்கே வரும்போது அந்த பொண்ணு கையில் ஒரு கொப்பளம் இல்லை. அடுத்த வாரமே அந்த அம்மா பொண்ணு இந்த கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கம்மா அவ்வளோ பழமாக இருந்துச்சு, எங்கம்மா எல்லாமே உழுந்துருச்சு, காணாம். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதெல்லாம் எனக்கு அப்படியே ரிமைண்ட் வருது. கர்த்தர் எனக்கு உள்ளே வைத்து அற்புதங்களை செய்தது, எத்தனை பிசாசுகளை துரத்தினது, வியாதிகளை சுகமாக்குனது, எல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள். யாக்கோபு அவங்க வீட்டில் தான் வெள்ளிக்கிழமை எங்கள் உபவாச கூட்டம் நடத்துவேன். அந்த வட்டாரத்துலேருந்தே வியாதியஸ்தர்களை தூக்கிட்டு வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, வண்டியில் கொண்டு வந்து போடுவாங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி முடித்து ஜெபம் பண்ணும்போது அத்தனை வியாதி அவ்வளவு ஸ்பாட் ஹீலிங் ஆகும். அப்படியே ஸ்பாட் ஹீலிங் ஆகும். வண்டியில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க, போகும்போது நடந்தே போவான். அலையில சொல்லுவோம். ஆமாம். ஒரு அம்மா பைத்தியம் முடிச்சு வந்துச்சு, வரவே முடியல உள்ள. நான் அப்படியே பார்த்துட்டு நான் திரும்பி இந்த பக்கமாக ஒரு சேரில், அப்பா என்ன இதெல்லாம் இப்படி வருது அப்படின்னு சரி எந்திரிச்சு போய் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அந்த அம்மா ஓன ஒரு அழுகை, அந்த அழுகையோட பேயே போயிடுச்சு. அப்புறம் சொஸ்த புத்தியாக இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சுகமாக இருக்குது அந்த அம்மா. எத்தனை அற்புதங்கள் நடந்தது. ஆமாம். இந்த பசுபதிபாளையத்தில் வாரம் அங்கே போனாவே ஹீலிங் மினிஸ்ட்ரி தான். அங்கே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இப்படி கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனம் படிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் இங்கேயும் அவர் வியாதிகளை சுகமாக்குகிறார்.
அது அசுத்தாவியினாலே வாதிக்கப்பட்டவர்களை ஆரோக்கியமாக்குகிறார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவர்களை சொஸ்தமாக்கினது. அப்போ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசுகிட்ட இருந்து நோய் புறப்பட்டுச்சுன்னு எங்கேயாவது பார்த்தீங்களா? வியாதி போச்சு, இயேசுகிட்ட இருந்து அசுத்தாவி போய் ஒரு நாலு பேர்த்த பிடிச்சதுன்னு எங்கேயாவது பார்க்குறோமா? எங்கேயுமே வியாதியை பரப்புகிற தேவன் அல்ல, எல்லாரையும் வியாதியிலிருந்து சுகமாக்குகிறவர் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு எப்போங்க எதற்காக ஆண்டவர் இந்த சுகத்தை தருகிறார்? அவர் யார் என்று நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. உண்மைதான், அவர் யார் என்று நிரூபிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணும்? சில அற்புதங்களை செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 பேருக்கு மட்டும் சுகமாக்கிட்டு விட்டுருக்கலாம் இல்லை. ஆனால் இவரோ எங்கே போனாலும் கடைசி ஒரு மனுஷன் அந்த நாளில் அவரை தேடி வந்த அத்தனை பேரும் சுகமாக வரைக்கும் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சுகமாக்கும் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ சோத்திர தன்னை யார் என்று நிரூபிக்கிறதுக்காக அவர் செய்யல, அவர் குணமே எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சுகமாக்கிக்கிட்டே இருந்தார். அப்போ இன்னும் சிலர் சொல்றாங்க அவர் தன்னை பிரசித்திப்படுத்துவதற்காக அவர் அதை செய்கிறார். பைபிளில் கூட வாசிக்கிறார்கள், குடும்பத்தார் கூட சொல்லுவாங்க, எவனாவது தன்னை பிரசித்திப்படுத்தி கொள்ள விரும்பினா நீ போய் சந்தையில் போய் பண்ணு, ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துல பண்ணி உன்னை பிரசித்திப்படுத்திக்கோ, இங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணாங்க. அவர் அங்க ஜனக்கூட்டத்தின் நடுவில் செய்தாலும் கூட என்ன செய்வாரு? இது எங்கேயுமே வெளியில சொல்லாதீங்கன்னு தான் சொல்லி விடுவார். தன்னை பிரசித்திப்படுத்திக் கொள்வதற்காக அவர் அதை செய்யல. அவருக்குள்ளேயே இயற்கையாவே என்ன இருக்குது? அன்பு, மனதுருக்கம். வியாதியஸ்தலை கண்டால் மனதுருக்கம், அவர்கள் சுகமடைய வேண்டும் என்ற அன்பு அவருக்குள்ளே பொங்கிக்கிட்டே இருக்குது. அதுதான் அது அப்படி செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். பைபிளில் பவுல் கூட சொல்றாரு, அப்படி அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே தேவனுடைய அன்பு தான் இயேசுவை அப்படி ஊழியம் செய்ய வச்சது. அப்போ சோத்திரம். இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, இயேசு அப்போ செஞ்சாருங்க, இப்போ அவர் செய்யறது இல்லை, இப்பெல்லாம் அவர் இதெல்லாம் நிறுத்திட்டாரு, வியாதியஸ்தலை சுகமாக்குற ஊழியம் இப்போ கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. அன்னைக்கு நடந்தது இப்போ அவன் நடக்கிறதில்ல, இப்போ தேவையில்லை, சுவிசேஷம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ சிலர் 1ஆம் அதிகாரம் 1-2 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போஸ்தலர்கள் இப்போ ஒரு புதிய பிரபந்தத்தை எழுத தொடங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசுவானவர் வந்தார்ல 4 சுவிசேஷத்துல, அவர் பேசினது, அவர் செய்தது எல்லா கிரியைகளையும் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவைகளையும் அவருக்கு பின்பு அவர் மூலமாய், அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய், அப்போஸ்தலர்களாகி எங்கள் மூலமாயும் அதே கிரியைகள் தொடர்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே எப்படி இயேசுவானவர் 4 சுவிசேஷத்துல என்ன செய்தாரோ அதே தான் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவராகிய எங்களுக்குள்ளும் இருந்து அந்த கிரியைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே இயேசுவோடு அந்த ஊழியம் நின்று விடவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சொல்லப்பட்ட அந்த துவக்கம் தொடர்ந்து அப்போஸ்தலர் மூலமா இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் சிலர் இங்கே சொல்லுவாங்க, இப்பெல்லாம் சர்ச்சில் எல்லாருக்கும் அப்படி கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு ஆண்டவரே கொடுத்துட்றாரு, சில பேருக்கெல்லாம் தேவைப்படுது, சிலருக்கெல்லாம் நோயை போட்டு விட்டா தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக தேவன் சில நோய்களை போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆகவே சோத்திரம், அனைவரையும் சுகமாக்குவது மட்டுமே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, ஆமீன், சோத்திரம். நீங்கள் வியாதியாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை, நீங்கள் வியாதியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி கொள்ளும்போது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே உங்களை மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரையும் அவர் வியாதியஸ்தலா இருக்க விடுறதே இல்லை, ஒருவரையும் தரித்திர வறுமையில கொண்டு போக விடுறதில்லை. எல்லாருக்கும் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். கடைசியாக யோவான் 14:12-13 2 வசனத்தை படிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லப்பட்டிருக்கிறத கவனிச்சிங்களா? அப்போ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
சோத்திரம், நான் செஞ்ச கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்களும் செய்வீர்கள். ஆமாம், என்னை விசுவாசிக்கிற நீங்களும் செய்வீர்கள். அது மட்டும் இல்லை, என்னை காட்டிலும் அதிகமாக செய்வீர்கள். என்ன ஆண்டவர் பாருங்க, எங்கேங்க நிறுத்திட்டாரு? எங்கேங்க சுகமளிக்கும் ஊழியம் நின்றுச்சு? சுகமளிக்கும் ஊழியம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. எங்க நின்றுச்சுன்னா நம்ம மனசுல நின்று போச்சு. நம்ம மனசுல விசுவாசம் கம்மியா போச்சு. தேவன் நிறுத்திட்டாருன்னு நீ சொன்னீங்கன்னா நின்று போயிடும். தேவன் நடத்துறாருன்னு சொன்னீங்கன்னா நடக்கும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், அவர்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது. ஆகவே நீயும் நானும் விசுவாசத்துக்கு வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை குறைச்சி பேசுறவனையோ, ஆண்டவருடைய ஊழியத்தை குறைச்சி பேசுறவனையோ நாம அவன் பின்னாடி போகக்கூடாது. அந்த சர்ச்சு நமக்கு வேண்டாம், அந்த அவருடைய உறவுகள் வேண்டாம். நம்ம வேதத்தை கவனிப்போம், நல்ல போதனையை கேட்போம், நல்ல செழுமையும் குளுமையுமான ஆரோக்கியமான போதனைகளை கேட்டு அழகாய் வளருவோம். அல்லேலூயா. செழிப்பா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். ஆமென்.